இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 22:27. நீ என்னை நோக்கி முறையிடும் போது நான் உனக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பிறகு சொன்ன வார்த்தை. தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி முறையிடுவர்களுக்கு நிச்சயம் செவி கொடுப்பேன். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையிடத்தில் முறையிட்டால் தன்னுடைய தந்தை செவி கொடுப்பது போல நம்முடைய தேவனும் செவி கொடுப்பார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவரும் நம்மேல் அன்பாயிருக்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார். யாத்திராகமம் 2:23. எகிப்து ராஜாவின் ஒடுக்குதலை தாங்க முடியாமல் உதவிக்காக தேவனிடத்தில் கூக்குரலிட்ட இஸ்ரவேல் ஜனங்களின் முறையிடுதல் தேவனுடைய செவிகளுக்கு கேட்டபடியால் தேவன் அவர்களை எகிப்தின் அடிமையின் சிறையில் இருந்து விடுதலையை கொடுத்தார். 1 சாமுவேல் 1:10. அன்னாள் குழந்தை இல்லை என்கிற வேதனையினால் தன்னுடைய கர்ப்பத்திற்காக தேவனிடத்தில் முறையிட்டாள். தேவன் அன்னாளின் விண்ணப்பத்தின்படி செய்தார். இன்றைய தினத்தில் நீங்களும் ஏதோ ஒரு காரியத்திற்காக, சூழ்நிலைக்காக, உதவிக்காக தேவனிடத்தில் தினந்தோறும் அழுது கொண்டிருப்பீர்களானால் தேவன் உங்கள் முறையிடுதல்களுக்கு செவி கொடுக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.